செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல் டார்கெட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 3 விதமான ஃபெஸ்டிவலை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதை டார்கெட்டா வச்சு நம்ம ஆடை வளர்த்து வந்து நம்ம சேல் பண்ணதுக்கு பேர் தான் ஃபெஸ்டிவல் டார்கெட் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் இந்த 3 ஃபெஸ்டிவல் டேவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டா வச்சு அதுக்கு முன்னாடி 1 இயரை வந்து நம்ம ஆடு வளர்த்துட்டு போயிட்டு அதில் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபெஸ்டிவல் டார்கெட் மெத்தட். ஸோ இதில் என்னென்ன வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு 4 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும். அது என்ன 4 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா முன்னாடி இருக்கிற மெத்தட்ல வந்துட்டு 10:1 மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நான் ஆல்ரெடி அந்த வீடியோல வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மெத்தடுக்கும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொன்னேன் அதில் ஃபாலோ பண்ணுறது வந்து இல்லை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4 மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்ன 4 மேஜர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா பிரீட் செலெக்ஷன், ஃபார்மிங் செலெக்ஷன், டயட் பிளான், அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் தான் வந்துட்டு இதில் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்த மெத்தட்ல வராது. ஏன் வராது அப்படின்னா ஒரு 2 விதமான காரணத்தினால வராது. அது என்ன 2 காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னா இந்த வேக்சின் நம்ம அந்த பிரீடை செலக்ட் பண்ணி வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் ஆடோ இல்லை 2 மாசம் 4 மாசம் ஆடோ கொஞ்சம் அடல்ட்டான ஆடு தான் நம்ம வந்து வாங்க போறோம். அப்போ அடல்ட்டான ஆடுன்னும் போது அந்த ஆரிஜின்ல ஆல்ரெடி வேக்சின் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வேக்சின் பண்ணியிருக்கிற ஆடா பார்த்து தான் நீங்க வாங்கணும். ஓகேங்களா? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இன்பிட்வீன்ல நீங்க வளர்க்க போறது 1 இயர் தான். இந்த 1 இயர்ல வந்துட்டு பெருசா வந்துட்டு உங்களுக்கு நோய் தாக்கல் அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம சூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் கோட்ஸ். ஓகேங்களா? அதனால வந்துட்டு உங்களுக்கு நோய் தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு சொன்னேன். அதனால தான் அந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த மெத்தட்ல நான் கொண்டு வரல. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மெத்தட்ல வந்துட்டு இந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். நான் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின்ல நீங்க அடல்ட் ஆடா நீங்க வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்ட ஆடா நீங்க வந்துட்டு வாங்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கல அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்துட்டு வேக்சின் போடணும். இல்ல மோஸ்டா வந்துட்டு தேவைப்படாது. பட் ஏன் அப்படின்னா ஃபுல்லாமே மேல் கோட்டு வச்சிருக்கிறது எல்லாமே 1 இயர் மட்டும் தான் வச்சிருக்க போறோம். நம்ம கிட்ட இருக்க போறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு கறிக்காக தான் சேல் ஆக போகுது. ஸோ தட் த ரீசன் நம்ம வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு இந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது நான் இந்த மெத்தட்ல வந்துட்டு நான் கொண்டு வரல. ஓகேங்களா? பிரீட் செலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ பிரீட் செலெக்ஷன் அப்படின்னா அதாவது இந்த 1 இயர் டார்கெட் வச்சு என்ன நம்ம வளர்ப்போம் அப்படின்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மேல் கோட்டுக்கு நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ண போறோம். இப்போ இந்த மேல் கோட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 ஆடு எடுத்துக்குவோம். அந்த 10 ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு டார்கெட் வச்சு வளர்க்க போறோம். அந்த 1 இயர் அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ஆடு வாங்கி அந்த 10 ஆடை வாங்கி அதை 1 இயரா வளர்த்து 1 இயரோட இறுதியில் வந்து நம்ம வளர்க்க போறோம். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த தீபாவளிக்கு வந்து நம்ம டார்கெட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தீபாவளிக்கு அடுத்த வருஷம் தீபாவளி எந்த டேட் வருதுன்னு செக் பண்ணிட்டு அதுல இருந்து முன்னாடி 1 இயர் கால்குலேட் பண்ணி இந்த ஆடு வந்து நீங்க வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆடு நீங்க பிரீடை வாங்கும் போது எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதாவது ரொம்ப குவாலிட்டிஸா இருக்கக்கூடிய ஒரு கெடா ஆடுகளை பத்தி நீங்க வந்துட்டு வாங்கணும். அதாவது நீட்டும் போக்கும் இருக்க மாதிரி ஆடை வந்துட்டு வாங்கணும். ரொம்ப நீர்த்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஆடை வந்துட்டு பார்த்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கின்னை பத்தி இழுத்து விட்டீங்கன்னா அந்த இடத்துக்கே போகும். அப்படி இருந்தா ஆடு வந்துட்டு ரொம்ப நீரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடை ஒரு 10 ஆடு சூஸ் பண்ணி நீங்க வாங்கணும். ஆடு சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீட்டும் போக்கும் ரொம்ப நீர்த்தன்மையா இருக்கக்கூடிய ஆடை வந்துட்டு நீங்க வந்துட்டு வாங்கணும். ஓகேங்களா? இது வந்துட்டு பிரீட் செலெக்ஷன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபார்மிங் செலெக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த மெத்தட்ல சொன்ன மாதிரி தான் ஃபார்மிங் செலெக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ நீங்க செலக்ட் பண்ணி 10 ஆடை வந்துட்டு வாங்கிட்டீங்க. அந்த 10 ஆடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரண்மலை வளர்க்க போறீங்க, தரைமுறையில் வளர்க்க போறீங்க, மேய்ச்சல் முறையில் வளர்க்க போறீங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மோஸ்டா என்ன சஜஷன் பண்ணுவேன்னா இந்த ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் வந்து சஜஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வாங்கிக்கிறது மொத்தமும் பார்த்தீங்கன்னா கெடா ஆடுகள் கரெக்டா. ஸோ அது வந்துட்டு ஓடி ஆடி மேய்ச்சல்ல போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டிஸான அவுட்புட் நம்மளால எடுக்க முடியும். நம்ம அதுக்காக மற்ற அதாவது பரண்முறையிலேயோ தரைமுறையிலேயோ வந்துட்டு நான் தப்பு வந்துட்டு சொல்ல வரல. பட் இருந்தாலும் கம்பேரிங் டு த மேய்ச்சல் முறையில் இந்த மெத்தட்ல நீங்க சூஸ் பண்ணி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு அவுட்புட் வந்து அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அதனால வந்துட்டு இந்த ஃபார்மிங் செலெக்ஷன்ல மேய்ச்சல் முறையை வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு வளங்க. அடுத்து 3rd பாயிண்ட் அப்படின்னா டயட் பிளான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெத்தட்ல வந்து டயட் பிளான் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா டயட் பிளான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையில் வந்துருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீவனங்களை வந்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேய்ச்சல் முறையில் அப்படிங்கிறது காலையில் நீங்கள் மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போங்க, ஈவினிங் வந்துட்டு கூப்பிட்டு வருவீங்க. இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த டைமிங் அப்படிங்கிறது பொருந்தாது. ஒரு சிலவங்க காலையில் கூப்பிட்டு போவாங்க, ஒரு சிலவங்க ஈவினிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதாவது 50% 80% ஆஃப் ஃபீடிங் வந்துட்டு மேய்ச்சல் முறையிலே வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு எடுத்து வந்த ஆடு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னலாக நம்ம வந்துட்டு கலப்பு தீவனத்தை மட்டுமே நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? கலப்பு தீவனத்தை மட்டும் ஆட் பண்ணி மேக் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? கலப்பு தீவனம் ப்ளஸ் மேய்ச்சலில் இதுக்கு
இடையில எப்பயாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா சவுண்டில் இந்த மாதிரி வேலி மசாலா இந்த மாதிரி கழைய வகையான தீவனங்களை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து போதுமானதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டார்கெட் மெத்தடில் இருக்கக்கூடிய டயட் பிளான். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் மார்க்கெட்டிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நான் ஆல்ரெடி அந்த மெத்தடில் மார்க்கெட்டிங் பிளான் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மெத்தடில் மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மளுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த சூஸ் பண்ணுற அந்த ஃபெஸ்டிவல் மட்டும் தான் நம்மளுடைய கோலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தீபாவளி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தீபாவளி தான் நம்மளுடைய கோலாக இருக்கும். அப்போ தீபாவளி சூஸ் பண்ணி நம்ம தீபாவளிக்கு அன்றைக்கி தான் நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன பண்ணோம்னா, இந்த தீபாவளிக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் என்னென்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கசாப்பு கடை போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தீபாவளிக்கு வந்துட்டு என்கிட்ட நான் ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி அந்த தீபாவளிக்கு உண்டான ஃபெஸ்டிவல் டைமுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் யார் யார் இருக்காங்களோ, யார் யார் அந்த கறியை வந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்களோ அவங்கள நாமளாக தான் மேனுவலாக போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். நான் இப்போ சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளான். அந்த 1 இயராக வந்துட்டு உங்களுக்கு அதுதான் வேலை. அது 1 இயரானா என்ன, இப்போ நான் ஆடு வச்சிருக்க மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் அந்த தீபாவளிக்கு வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி இருந்தே பேசி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பிறகு அந்த மார்க்கெட்டிங் பிளான். மோஸ்ட்டாக இது வந்துட்டு வில்லேஜ் சைடில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆடு வச்சிருக்கும் போதே அவங்களாம் வந்துட்டு ப்ரீ புக்கிங்கே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ப்ரீ புக்கிங் பண்ணி அவங்களாம் வந்துட்டு வாலண்டியராக வந்துட்டு வாங்கிப்பாங்க. இதுதான் வந்துட்டு ப்ராசஸ் மார்க்கெட்டிங் பிளானில். ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு அந்த டார்கெட், அந்த 1 டே தான் நம்மளுக்கு அந்த டார்கெட். ஸோ அதனால அதை வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்துட்டு கொண்டுட்டு வரோம் இந்த மார்க்கெட்டிங்கில். ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். இன்கேஸ் பொங்கல் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி 1 இயர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் சூஸ் பண்ணீங்கன்னா அதே 1 இயர். ஓகேங்களா. இந்த 1 இயர் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக 1 இயர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரீடு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ப்ரீடு ஒரு சிலவங்க எடுப்பாங்க, இல்லை 6 மாதம் ப்ரீடை ஒரு சிலவங்க வாங்குவாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குட்டியிலிருந்து ஒரு சிலவங்க வாங்குவாங்க. இது நீங்கள் வாங்குற ப்ரீடை பொறுத்து எந்த மாதத்தில் நீங்கள் ஆடுகளை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதத்து ஆடை நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த இன்பிட்வீன்ல இருக்க அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை நான் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டார்கெட் மெத்தடை சூஸ் பண்ணி அதில் என்ன ஆடு வளர்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண அந்த மெத்தடை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்.